ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். வாங்க, இன்றைக்கி சண்டே காலையில் வந்துட்டு பிரம்ம முகூர்த்த விளக்கு நம்ம எப்பயும் போல் ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி என்ன கோலம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இதே மாதிரி எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்துட்டு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் எப்படி நான் விளக்குக்கெல்லாம் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கமெண்ட்ஸ் ஒன்று வந்துருந்துச்சு. வெங்கடேஷ் துரைராஜ் அப்படிங்கிற ஐடியிலேருந்து அந்த சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நல்லா ஆக்டிவாக பேசுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. முன்னாடியை விட இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. முன்னாடி ரொம்ப பயந்து பேசிகிட்டு இருப்பேன். இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. அதனால் போக போக பார்த்துக்கலாம். நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இதே மாதிரி தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் ஏதாவது சொல்லணுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ. அதுக்கப்புறம் தொடர்ந்து வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் வந்துட்டு நான் எப்போயுமே வந்து வீடியோவில் பேசுகிறது வந்து நம்ம வீடியோ வந்து போடுறது ஒன்றா இருக்கும், நான் வந்து பேசுகிற விஷயங்கள் ஒன்றா இருக்கும். அது வந்து எதுக்காகன்னு சொல்லிக்கிறேன். இது வரைக்கும் யாரும் என்கிட்ட அந்த மாதிரி கேட்டதில்லை. இருந்தாலும் சரிட்டு நானாகவே சொல்லிக்கிறேன். இது ஏதாவது ஒரு விஷயங்கள் யாருக்காவது யூஸ் ஆகணும் அப்படின்னு தான் நான் நினப்பேன். ஒரு வீடியோ பார்க்குறப்ப ஒன்று நான் செய்கிற விஷயங்கள் வந்து ஒர்க் மோட்டிவேஷனாக இருக்கணும். இப்போ இதே மாதிரி அதிகாலையில் எழுந்திரிச்சு போடுறப்போ அவங்களுக்கும் வந்து ஒரு ஐடியா வந்து தோணும். இந்த மாதிரி அவங்களும் செய்கிறதுக்கு ஆசை வரும். இதாகவும் இருக்கலாம். சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு நல்லபடியாக ஹெல்ப்பாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நான் பேசுகிற விஷயங்கள் வந்து யாராவது பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஏதாவது ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அதனால தான் ஏதாவது ஒரு விஷயத்தில் யாருக்காவது பயனாக இருக்கணும் அப்படின்றதுக்காக எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து நான் வீடியோ மூலமாக வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அதை வந்து யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. முடிஞ்சளவு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயங்களாக தான் இருக்கும். சப்போஸ் இப்போதைக்கு புதுசாக வாழ்க்கையில் பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சில விஷயங்கள் யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த மாதிரி பேசுவேன். அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் வாசலில் கோலம் போட்டுட்டு இன்றைக்கி வந்து கம்பி கோலம் தான் போட்டுட்டு அவுட்லைன்லாம் கொடுத்துட்டு அப்புறம் போயிட்டு போட்டி கோலம் வந்து தண்ணி தெளித்து க்ளீன் பண்ணிவிட்டு அங்கே வந்து சிம்பிளாக ஒரு கோலம் போட்டுக்கலாம். உண்மையிலேயே இந்த 4 மணிக்கு எந்திரிக்கிறது வந்து சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸாக இருக்குது. ரெண்டாவது நம்மளோட எண்ணங்கள் எல்லாமே வந்து அமைதியாக, முன்னாடி நம்ம பகலில் எழுந்திரிச்சிட்டு அவசரமாக வேலை செஞ்சுட்டு எப்போயுமே அறிபறியாக தெரிகிறதுக்கு இந்த டைமில் எழுந்திரிக்கிறப்ப நம்மளுக்கு வந்து மனசு அமைதி கண்டிப்பாக நல்லாயிருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த திருச்செந்தூர், திருப்பதி இதெல்லாம் கோயில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து அந்த டைமில் நாங்கள் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டு அந்த நடந்து ரொம்ப தூரம் போயிட்டு கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்ததுனால இப்போல்லாம் வந்து அலாரமே வைக்கிறதுக்கு தேவையே இல்லை. அந்த கரெக்டாக அந்த 4 மணியை போல் வந்து எப்படியா இருந்தாலும் முழிப்பு வந்துடுது. அதனால் எழுந்திரிச்சிட்டு இந்த மாதிரி கோலம் போட்டுட்டு சாமி கும்பிட்றதுக்கும் ரொம்ப ஈஸியாகவே இருக்குது. தொடர்ந்து இதே மாதிரி நம்ம கண்டினியூவாக வச்சுக்கிட்டோன்னா அப்புறம் அதே பழக்கத்துக்கு வந்துடும். நம்மளுக்கு வந்து எந்திரிக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக தெரியலை. அதனால் நீங்களும் வந்து ஒரு வாரத்துக்கு மேலேயாவது இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த டயத்துக்கு வந்து முழிப்பு வந்துடும், நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி வந்து அந்த டைமில் நம்ம தான் எந்திரிக்கிறதுக்கு வந்து தூக்கத்துக்கு சோம்பேறித்தனப்பட்டுட்டு தூங்கிகிட்ருக்கோம். ஆனால் நம்ம எந்திரிக்கிற டைமில் பார்த்திங்கன்னா அந்த டைம்லேயே வந்து பள்ளிவாசல்லாம் வந்து அந்த ரேடியோ வந்து அவங்க மந்திரம் சொல்கிறது வந்து சவுண்டு கேட்கும். அதனால் நம்மளும் அதே மாதிரியே சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி எல்லோரும் ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் சேஞ்சு கிடைக்கும், மன அமைதி. ரெண்டாவது நம்ம குடும்பத்தில் யாருக்காகவோ ஏதாவது வேண்டிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து சிம்பிளாக இந்த மாதிரி தான் ஒரு தாமரை மாதிரி கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து சங்கு வரைஞ்சிட்டு அந்த ப்ளூ கலர் கோலம் மாவு வந்து அவுட்லைன் கொடுத்துருந்துட்டு அதுக்கப்புறம் ரோஸ் வந்து நேற்று இருந்துச்சு. அது வச்சுட்டு டெக்கரேஷன் பண்ணிவிட்டு விளக்கு வந்து நம்ம ஏற்றிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணணுன்னா எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில்லையுமே வச்சுருந்துருப்பேன். வீடியோ இது தம்ப்நெயிலில் வச்சுருந்துருப்பேன்.
அது வந்து உண்மை தான். நம்ம எப்பயுமே வந்து எண்ணங்கள் வந்து நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் வந்து எல்லாமே வந்து நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நம்ம நல்ல விதமாக நினச்சோன்னா நல்ல விதம் கண்டிப்பாக நடக்கும். நம்ம வந்து நினைக்கிறத பொறுத்து தான் நம்மளோட லைஃப்பில் வந்து ஒரு ஒரு விஷயங்கள் நடக்கிறது எல்லாமே வந்து அமையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அதனால் எல்லாமே நல்லதாகவே நடப்போம், நல்லதே நடக்கட்டும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். யாரை பற்றியும் நம்ம வந்து பொறாமைப்படாமல் போட்டிகள் வந்து இருக்கலாம், தப்பு கிடையாது. பொறாமை இல்லாத போட்டிகளாக இருந்துட்டு நம்மளும் லைஃப்பில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறியோட நல்லபடியாக முன்னேறணுன்னா கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம். இன்றைக்கி வந்து 5 விளக்கு ஏற்றிக்கலான்னு சொல்லிட்டு 4 இது மண் அகல் விளக்கு, அதுக்கப்புறம் எப்பயும் போல் நம்ம இந்த தீபம் வந்து இருக்கும்ல அது வந்து வச்சுருந்தேன் நடுவில். வா உள்ளே போகலாம். இது பக்கத்தில் பூ என்ன போலயே. அதுக்கப்புறம் இன்றைக்கி வாசலில் இப்படி தான் கோலம் இருந்துச்சு. அப்புறம் வீட்டுக்குள்ளே வந்துட்டு எப்பயும் போல் நம்ம விளக்கு ஏற்றிட்டு ஒரு சாம்பிராணி மட்டும் காமிச்சிட்டு வேண்டிக்கலாம். தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கும் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Thank you.